கலிங்க விஜயம் அத்தியாயம் 52. கப்பம் செலுத்த வேண்டாம். குலோத்துங்க சக்கரவர்த்தி, பாண்டிய மன்னன் சடையவர்மன் பராந்தகன், படைத்தலைவர்கள், சிற்றரசர்கள், உற்றார் உறவினர்கள் சூழ கருணாகரனும் மணவாளினியும் திருமணம் புரிந்தனர். சூழ்ச்சிகள் துன்பங்கள் எல்லாம் விலகி இருவரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். தான தர்மங்கள் செய்யப்பட்டன. கோயில்களில் திருமணத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் நடந்தேறின. உள்ளம் நிறைந்த மணவாளினி கோயில்களுக்கு நிபந்தங்கள் அளித்தாள். பின் குறிப்பு: காஞ்சி நகரில் உள்ள கல்வெட்டு ஒன்று மணவாளினியின் இறைப்பணியை உறுதிப்படுத்துகிறது. அக்கல்வெட்டில் சுவாதி ஸ்ரீகோ ராஜகேசரி வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு யாண்டு 43 ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து எயிர்கோட்டத்து எயில் நாட்டு திருவத்தியூர் ஆழ்வாருக்கு சோழ மண்டலத்து குலோத்துங்க சோழவள நாட்டு திருநிறையூர் நாட்டு வண்டாளஞ்சேரியுடையான் வேளான கருணாகரனான தொண்டைமானார் தேவியார் அழகிய மணவாளினி மங்கையாழ்வார் வைத்த திருநுந்தா விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்வெட்டில் கருணாகரனுக்கு வேள், தொண்டைமான் எனும் பட்டங்கள் குறிக்கப்பட்டிருப்பதும் அவன் மனைவியின் பெயர் அழகிய மணவாளினி என்று அறியப்பட்டிருப்பதும் உறுதியாகிறது. யசோதையும் பானுமதியும் பலவாறு வற்புறுத்தியும் கூட எங்கராயன் மதுரையிலேயே இருப்பதற்கு சம்மதிக்கவில்லை. இது காரும் அனந்தவர்மனின் கீழே அமைச்சராக இருந்துவிட்டு திடீரென்று அவனை விட்டு விலகி எதிரி நாட்டில் இருப்பது என்பது செஞ்சோற்று கடன் பட்டிருப்பவனுக்கு சரியாக இருக்காது என்று வாதிட்டான் எங்கராயன். இதற்கு முன்பு இருந்ததைப் போலவே வடகலிங்கத்துக்கு தான் சென்று அங்கேயே தனது வாழ்நாளை கழிப்பதாகவும் இனி தன் மனைவியும் மகளும் நல்ல நிலையில் இருப்பதால் தான் நிம்மதியுடன் இருக்க முடியும் என்று கூறிவிட்டு வடகலிங்க நாட்டிற்கு புறப்பட்டு விட்டான். மதுரைக்கு அருகே தான் விட்டு வைத்திருந்த தனது குதிரையையும் உதவியாளனையும் கண்டுபிடித்து திருமணம் முடிந்த சில நாட்களில் புறப்பட்டு விட்டான் எங்கராயன். திருமணம் எந்த தடங்களும் நேராமல் சரியான சமயத்தில் சடையவர்மனிடம் தகவல் அளித்ததால் நன்றாக நடந்தது என்று கேள்விப்பட்டான். எங்கராயன் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. இருந்தபோதும் தொலைவில் இருந்தே ஆசீர்வதித்துவிட்டு கலிங்கம் நோக்கி புறப்பட்டு விட்டான். வடகலிங்க மன்னன் அனந்தவர்மன் அரண்மனைக்கு சென்ற எங்கராயன் அவனிடம் தங்கள் முயற்சி தோல்வி அடைந்து விட்டதாகவும் ஒற்றர் படை தலைவன் சோமேஸ்வரனும் வீரர்களும் அவசரப்பட்டு அதிகம் யோசிக்காமல் அரைகுறையாக திட்டமிட்டு கருணாகரனிடம் அகப்பட்டு கொண்டதாகவும் தானும் உதவியாளனும் மட்டுமே தப்பித்து வந்ததாகவும் கூறினான். மேலும் எங்கராயன் அவனிடம், அரசே, நாம் கருணாகரனின் திருமணத்தில் குழப்பம் விளைவித்ததை அடுத்து அவன் வெகு கோபத்தில் உள்ளான். கருணாகரன் சோழ அரசனை தூண்டிவிட்டு நம்மீது படையெடுத்து வரவும் திட்டமிடுவான். எனவே நமது நோக்கம் படைபலத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் சிறிது காலத்திற்கு கருணாகரனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது என்றான். அனந்தவர்மனும், அமைச்சரே, நீங்கள் கூறுவது சரிதான். நாம் படைபலத்தை அதிகப்படுத்துவது அவசியம். கருணாகரன் சோழ மன்னனை தூண்டிவிட்டிருக்கிறான் என்பது தெரிகிறது. அது எப்படி அரசே? எனக்கு குலோத்துங்க சோழனிடமிருந்து கப்பம் கட்டுமாறு ஓலை வந்திருக்கிறது. அனந்தவர்மன் கூறியதை கேட்டவுடன் எங்கராயன் அதிர்ச்சி அடைந்தான். அரசே, அந்த ஓலை எப்போது வந்தது? யார் கொண்டு வந்தார்கள் என்று கேட்டான். நேற்று தான் என்னிடம் கொடுத்தார்கள். சில வருடங்களுக்கு முன்னர் ஒற்றன் ஒருவனை நாம் சோழ நாட்டிற்கு ஒற்று வேலை பார்ப்பதற்காக அனுப்பியிருந்தோம். அந்த வீரனை அப்போதே சிறைப்படுத்தி இருந்தார்கள் சோழர்கள். அவனை விடுதலை செய்து அவன் மூலமாகவே ஓலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் குலோத்துங்க சோழன். அரசே, முக்கியமான படைத்தலைவனிடமோ அல்லது அமைச்சர் மூலமாகவோ இந்த ஓலை கொடுக்கப்படவில்லை. அதனால் அவ்வோலையை நாம் அலட்சியப்படுத்தலாம். சோழ நாடு தொலைதூரத்தில் இருக்கிறது. எளிதில் அவர்களால் படையெடுத்து வருவது முடியாத காரியம். சில காலம் பொறுத்து பார்க்கலாம். இதற்கு இடையே நமது படைபலத்தை அதிகப்படுத்தும் காரியங்களில் ஈடுபடலாம் அரசே என்றான் எங்கராயன். ஆண்டுகள் பல உருண்டோடின. இதற்கிடையே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து பல ஓலைகள் வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனுக்கு அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு ஓலையிலும் திரை பொருட்களை அனுப்புமாறும் கப்பம் கட்டுமாறும் அறிவுறுத்தப்பட்ட போதும் அனந்தவர்மன் அந்த ஓலைகளை எல்லாம் கிழித்து எறிந்து தீயிட்டு கொளுத்தினான். அனந்தவர்மன் தனது புதிய அரண்மனையில் அரசவையை கூட்டியிருந்தான். அரண்மனை கடகா என்ற இடத்தில் மகாநதி ஆற்றின் நடுவே கட்டப்பட்டிருந்தது. ஒரு புறம் மகாநதி, சுற்றிலும் கதகோடி ஆறு, குவாகை ஆறு, பைரூபா ஆறு என்று மகாநதியின் கிளை ஆறுகளால் சூழப்பட்டு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த அரண்மனை. மன்னன் அனந்தவர்மன் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், அதிகாரிகள்
பாதுகாவலர்கள், கோட்டை காவலர்கள் என்று முக்கியமான பெரிய மனிதர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தனர். அனைவரையும் தன் பெரிய விழிகளால் உற்று பார்த்தான் அனந்தவர்மன். எப்போதும் சிவந்திருக்கும் அவனது கண்கள் மேலும் சிவப்பேறியிருந்தன. கோபத்தில் அவனது கைகளை நெரித்து கொண்டிருந்தான். அவனது ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் முக்கிய காரணம் அவனுக்கு சற்று முன்பு கிடைத்த ஓலை. அதில் வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவரின் திருமந்திர ஓலை நாயகம் எழுதியது. பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் இதுவரை 2 ஆண்டுகளாக திரைப்பொருட்கள் வடகலிங்க நாட்டிலிருந்து தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து சேரவில்லை. இனியும் தாமதம் செய்யாமல் 10 தினங்களுக்குள் திரைப்பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் திருவாய் மொழிந்து அருளிய உத்தரவு என்று எழுதப்பட்டு கையொப்பமும் இடப்பட்டிருந்தது. அனந்தவர்மன் அமைச்சர் எங்கராயனை அழைத்து அவ்வோலையை உரக்க படிக்குமாறு கூறினான். அமைச்சர் எங்கராயன் எழுந்து அவ்வோலையை பணிவாக வாங்கி அதில் கண்டவற்றை படித்தான். சற்று நேரம் சபையில் இருந்தவர்கள் அமைதியாக இருந்தனர். ஒவ்வொருவரின் முகமும் ஆழ்ந்த கவலைக்குறிகள் தென்பட்டது அனந்தவர்மனுக்கு தெரிந்தது. பிறகு அனந்தவர்மன் சபையோரை பார்த்து, இந்த ஓலைக்கு நம் பதில் என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களின் கருத்துக்களை கூறலாம். முதலில் முதலமைச்சர் எங்கராயன் தனது எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அரசே, நாம் படைபலத்தில் குறைந்தவர்கள் அல்ல, வீரத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. இருப்பினும் சோழ தேசத்து படைபலத்துடன் ஒப்பிடும் போது நமக்கு இன்னமும் பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சேர, பாண்டிய, கங்க, தெலுங்க, கன்னட நாடுகள் என்று 46 நாடுகளை கப்பம் கட்டுமாறு பணித்திருக்கிறான் குலோத்துங்க சோழன். நம்மையும் கப்பம் கட்ட வற்புறுத்துகிறான். அவனுக்கு செலுத்துவதற்கு திரைப்பொருட்களை அனுப்பாவிட்டால் போர் ஏற்படுவது திண்ணம். போர் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் பெயர் அளவுக்காவது சிறிது திரைப்பொருட்களை சோழ தேசத்துக்கு அனுப்பி வைப்பது நல்லது என்று நினைக்கிறேன் என்றான் எங்கராயன். எங்கராயன் பேசியவுடன் வெகுண்ட அனந்தவர்மன், அமைச்சரே, நிறுத்தும் உமது பேச்சை. நமது படைபலத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நம் நாடு காடரன், மலையரன், கடலரன் இவற்றால் சூழப்பட்டு கிடத்தலை அறியாமல் குலோத்துங்கன் மிரட்டுகிறான். அவன் மிரட்டலை பொருட்படுத்த வேண்டாம். போர் நடந்தால் நாம் வெற்றி கொள்ள நமக்கு நம் வீரமே துணை நிற்கும் என்று கர்ஜித்தான். பிறகு சபையில் இருந்த படைத்தலைவர்களிடம் தங்கள் கருத்துக்களை கூறுமாறு உத்தரவிட்டான். மன்னன் அனந்தவர்மனின் மனதை அறிந்த மற்ற படைத்தலைவர்கள் எல்லோரும் போர் நடத்த வேண்டும் என்றே முழக்கமிட்டனர். தலைமை சேனாதிபதியான தாமையன் எழுந்து, அரசே, வெற்றி நமதே. நானே போருக்கு தலைமை தாங்குகிறேன். அவர்கள் படையெடுத்து வரும் வரை கூட தாமதிக்காமல் நாமே படையெடுத்து சோழர்களை வீழ்த்துவோம் என்று ஆவேசத்துடன் கூறினான். அனந்தவர்மன் மகிழ்ந்து, தேவையில்லை, முதலில் யார் சோழர் படைக்கு தலைமை ஏற்று வருகிறார்கள் என்று பார்ப்போம். நெடுந்தூரம் அந்த பயணக் களைப்பில் எதிரிகள் இருப்பார்கள். அந்த சமயத்தில் அவர்களை தாக்குவதுதான் புத்திசாலித்தனம் என்றான். அனந்தவர்மன் படைபலத்தை பற்றி கேட்க தாமையன் பதிலளித்தான். அரசே, நம் வசம் லட்சக்கணக்கான குதிரை வீரர்கள், 4 லட்சம் காலாட்படை வீரர்கள், ஆயிரக்கணக்கில் களிறுகள், ரதங்கள் உள்ளன. எதிர்த்து வருபவர்கள் எவ்வளவு ஆட்கள் ஆனாலும் நமக்கு கவலை இல்லை. நாம் எளிதில் வெற்றி பெறுவோம் என்றான் தாமையன். அத்துடன் சபை கலைந்தது. எங்கராயன் முகம் மட்டும் சற்று வருத்தமுடன் காணப்பட்டதை பார்த்த தாமையன் எங்கராயனை அணுகினான். அப்போது இருவரும் அரண்மனையை விட்டு வெளியே வந்திருந்தனர். எங்கராயரே, உங்கள் முகம் சற்று வாட்டத்துடன் காணப்படுகிறதே, என்ன விஷயம்? நமது அரசர் உங்களை கடிந்து கொண்டதால் வாட்டமா என்றான் தாமையன். அது மட்டும் காரணமில்லை தாமையரே. நான் சோழ நாட்டு படைபலத்தை நன்கு அறிவேன். அவர்களுடைய சரித்திரத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களுடன் சமாதானமாக போவதுதான் சரி என்று என் மனதில் தோன்றுகிறது. ஆனால் அரசர் சமாதான பேச்சை விரும்பவில்லையே. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். எங்கராயன் மனதில் உண்மையாகவே வேறு ஒரு கலக்கம் எழுந்தது. சோழர்களை எதிர்த்து போர் புரிவது என்பது அவரது கடமை என்பதால் அரசன் கட்டளைப்படி நடந்துவிடலாம். ஆனால் சோழர்களுடன் தன் மருமகன் சடையவர்மன் பராந்தகனும் இணைந்து வந்தால் அவனை எப்படி எதிர்க்க முடியும்? போரில் யார் வென்றாலும் தோற்றாலும் நஷ்டம் நம் குடும்பத்தாருக்குத்தானே என்ற எண்ணம் எங்கராயன் மனதில் வருத்தியது. அதே சமயம் சடையவர்மனின் பெருந்தன்மையையும் நினைத்து பார்த்தான். தனது சகோதரி மணவாளினியை கவர்ந்து கொண்டு செல்லும் நோக்கில் தானும் ஈடுபட்டிருந்ததை பெருந்தன்மையோடு பெரிதுபடுத்தவில்லை. அதே சமயம் இந்த விஷயத்தை கருணாகரனிடமோ சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழரிடமோ தெரிவிக்க வேண்டாம் என்று யசோதையிடமும் பானுமதியிடமும் கூறிவிட்டான். அப்படிப்பட்ட மருமகனான சடையவர்மனை எப்படி போரில் எதிர்க்க முடியும்?
அதைவிட போரில் கலந்து கொள்ளாமல் இருந்து விடலாமே. இப்படி யோசித்தவன் உடனே தன் மனதை மாற்றிக்கொண்டான். தான் இதுவரை வடகலிங்க நாட்டிற்காக உழைத்திருக்கிறோம். இனிமேலும் உண்ட வீட்டிற்கு துரோகம் நினைக்கக்கூடாது. மன்னன் அனந்தவர்மன் ஆணையை மீற முடியாது. உற்றார் உறவினராக இருந்தாலும் பந்த பாசத்தை ஒதுக்கிவிட்டு போரில் கலந்து கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தான் எங்கராயன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.